வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்ட திமுக சிறுபான்மை அணி நிர்வாகி அலுவலகத்தில் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்ட திமுக சிறுபான்மை அணி துணை செயலாளராக இருப்பவர் அகமது ஷாவலியுல்லா. சென்னை மற்றும் வெளிநாடுகளில் பல்வேறு தொழில்களை நடத்தி வரும் இவருக்கு கடந்த 1.5 மாதங்களில் 3 முறை வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. உனக்கு தேதி குறிச்சாச்சு. 17ஆம் தேதி உன்னோட ஆஃபீஸ் வாசலில் பெட்ரோல் குண்டு வெடிக்க போகுது. அதுக்கப்புறமும் நீ அரசியல் பண்ணணும்னு என் ஏரியாவில் வந்த அப்படின்னா ஆம்ஸ்டாங் நடந்துச்சு பார்த்தியா, அதை உனக்கு ரொம்ப மோசமாக நடக்கும்டா. கொலை மிரட்டல் தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து மயிலாடுதுறை திமுக மாவட்ட சிறுபான்மை அணி நிர்வாகி அலுவலகத்தில் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதிநவீன கேமரா பொருத்திய காவல் வாகனம் நிறுத்தப்பட்டுள்ளதுடன் சாலையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் பதவியை ஏற்க ஆம்ஸ்டாங்கின் மனைவி பொற்கொடி மறுத்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மதன் இணைகிறார். மதன், தகவல்களை பகிர்ந்துக்கலாம். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ் மாநில தலைவராக ஆம்ஸ்டாங் இருந்து வந்தார். கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அவரே இந்த பதவியில் இருந்து வந்த நிலையில்தான் சமீபத்தில் அவர் சிலரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை தொடர்பாக தற்போது ஏற்கனவே பலர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் அந்த கட்சிக்கு அடுத்த பொறுப்பு யார் வருவார் என்ற ஒரு கேள்வியும் அந்த கட்சியினரிடையே எழுந்து வந்தது. இந்த கொலை நடந்த பிறகு அடுத்த சில நாட்களிலேயே கட்சி நிர்வாகிகள் ஆம்ஸ்டாங்குடைய மனைவி பொற்கொடியிடம் சென்று தொடர்பாக அவர்கள் சில விஷயங்கள் தெரிவித்தார்கள். அதாவது ஆம்ஸ்டாங் மறைவுக்கு பிறகு அந்த ஒரு தலைவர் பதவியை நீங்கள் ஏற்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அந்த கட்சி நிர்வாகிகளிடம் வழங்கப்பட்டது. ஆனால் தற்போதைய சூழலில் தன்னால் அந்த ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது, தனிப்பட்ட காரணங்களால் தற்போதைய நிலையில் எனக்கு அந்த தலைவர் பதவி வேண்டாம் என்று அவர் நிராகரித்து விட்டதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இருந்த போதும் கட்சியினரை பொறுத்தவரை தொடர்ச்சியாக அவரிடம் இந்த பதவி ஏற்க வேண்டும் அல்லது மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவியாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் ஒருவேளை பொற்கொடி இந்த பதவி ஏற்க மாட்டார் என்று உறுதியாக தெரிவித்துவிட்டால் அடுத்தபடியாக ஆம்ஸ்டாங்குடன் நெருங்கிய நண்பரும் நீண்ட காலமாக அவருக்கு வழக்கறிஞராக உறுதுணையாக இருந்த வழக்கறிஞர் ஆனந்தன் என்பவருடைய பெயரும் தற்போது அடிபடுகிறது. எல்லாவற்றையும் பார்க்கும்போது இன்னும் சில நாட்களில் மாயாவதி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பை வெளியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மற்றும் நாளை மறுநாள் 2 நாட்களும் ஆம்ஸ்டாங்குடைய நினைவேந்தல் நிகழ்ச்சி பெரம்பூரில் நடைபெற்றுள்ளது. அன்றைய தினம் இது தொடர்பாக ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் தற்போது எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மதன். தமிழ்நாடு முழுவதும் 264 கோடி ரூபாய் செலவில் பள்ளிகளுக்கு கட்டப்பட்ட 956 புதிய வகுப்பறை கட்டடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் தகைசால் பள்ளிகளில் புனரமைக்கப்பட்ட பள்ளி கட்டடங்கள், 12 ஆய்வக கட்டடங்களையும் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக முதல்வர் திறந்து வைத்தார். 114 கோடியே 29 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 26 மாவட்டங்களில் உள்ள 106 அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் கட்டப்பட்டுள்ள 515 வகுப்பறை கட்டடங்களை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. திருவண்ணாமலையில் முதன்மை கல்வி அலுவலகத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த கல்வி வளாகத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளிகளில் பயின்று தலைசிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கும் வாய்ப்பினை பெற்ற மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கி பாராட்டினார். இதேபோன்று திண்டிவனத்தில் கிளைச்சிறை கட்டடம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட சிறைச்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள கூடுதல் கட்டடம் ஆகியவற்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். குற்ற செயலில் ஈடுபடாமல் வாழ்வதற்கு வழிவகை செய்கிறது. இக்கட்டடங்களை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் படுகொலை சம்பவங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் திமுக அரசு வேடிக்கை பார்த்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவல்துறையினரை சுதந்திரமாக செயல்பட விடாதது நாள்தோறும் நடக்கும் கொலை சம்பவங்களின் மூலம் நிரூபணமாவதாக குறிப்பிட்டுள்ளார். ஆம்ஸ்டாங் கொலையில் சிலர் சரணடைந்ததும் அதில் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டதும் விந்தையான சம்பவமாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் காங்கிரஸ், அதிமுக, நாம் தமிழர் என கட்சி பேதமின்றி நிர்வாகிகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
திமுக ஆட்சியில் சுமார் 200 நாட்களில் மட்டும் 595 கொலை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளதாகவும் அதில் சென்னையில் மட்டும் 86 கொலைகள் நடந்துள்ளதாக செய்திகள் கிடைக்கப்பெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். கொலை பாதகர்களிடமிருந்து மக்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் என சிந்தித்து போர்க்கால அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மக்களவை தேர்தல் முடிவுகள் மற்றும் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் 24ஆம் தேதி தேனியில் நடைபெற உள்ளது. டிடிவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அண்மையில் நடந்த மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்து 2 தொகுதிகளில் போட்டியிட்டது. தேனி மக்களவை தொகுதியில் களமிறங்கிய டிடிவி தினகரன் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனிடம் தோல்வியடைந்து 2வது இடம் பிடித்தார். இதேபோல் திருச்சி தொகுதியில் போட்டியிட்ட அமமுக வேட்பாளர் செந்தில்நாதன் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். இந்த நிலையில் அமமுக மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டம் டிடிவி தினகரன் தலைமையில் வரும் 24ஆம் தேதி தேனி மாவட்டம் பழனிசெட்டிப்பட்டியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவை தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்து கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது. மேலும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி கட்சியை பலப்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை நடைபெறும் என கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேச ரயில் விபத்து சம்பவத்தில் பெட்டிகள் தடம் புரளும் முன்பாகவே வெடிச்சத்தம் கேட்டதாக கூறப்படும் நிலையில் ரயில் விபத்து திட்டமிட்ட சதி செயலா என கேள்வி எழுந்துள்ளது. சண்டிகரிலிருந்து அசாமின் திப்ருகர் நோக்கி சென்று கொண்டிருந்த பயணிகள் ரயில் உத்தரப்பிரதேசத்தின் கோண்டா அருகே வியாழக்கிழமை பிற்பகலில் விபத்தில் சிக்கியது. 6 பெட்டிகள் வரை தடம் புரண்டதாக கூறப்படும் நிலையில் இவ்விபத்தில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சுமார் 30 பேர் காயமடைந்த நிலையில் அதில் சிலர் ஆபத்தான நிலையில் சிகிச்சையில் உள்ளனர். பெட்டிகள் தடம் புரளும் முன்பாகவே வெடிச்சத்தம் கேட்டதாக ரயிலின் லோ பைலட் தெரிவித்துள்ளார். இதனால் ரயில் தடம் புரண்டதன் பின்னணியில் ஏதேனும் நாசவேலை நடந்ததா என பலரும் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். ரயில் விபத்து தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 4 நாட்களுக்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. வீடுகளையும் விளைநிலங்களையும் மழைநீர் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். பல்வேறு பகுதிகளில் மரங்கள் விழுந்து சாலைகள் துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொரப்பள்ளி இருவயல் பகுதியில் வீடுகளை மழைநீர் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தண்ணீர் வடியாமல் உள்ளதால் அப்பகுதிக்கு செல்ல முடியாமல் மக்கள் மிகவும் அவதியடைந்துள்ளனர். முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கியுள்ள நிலையில் வயதானவர்கள் பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வாங்க நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே வீடுகளை ஒட்டியுள்ள ஆற்றை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நேற்று பெஞ்ச மழைக்கு நாங்கள் பால் வாங்க கூட முடியலைங்க. எங்கள் வீட்டில எல்லாம் நொண்டி வந்து பால் வாங்கிட்டு போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா எங்களால் இங்கே வாழவும் முடியாது, வசிக்க முடியாதுங்க. அந்த சூழ்நிலை நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கீழே ஒரு ஆறு ஒன்று போடுங்க. அந்த ஆற்றை கொஞ்சம் தூர்வாரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கோடி புண்ணியமாக இருக்கும். இந்த நிலையில் உதகையை அடுத்த கேத்தி காவல் நிலையம் அருகில் ரயில் பாதையை ஒட்டியிருந்த ராட்சத மரம் வேரோடு சாய்ந்து சாலையில் விழுந்தது. இதனால் எல்லநல்லி பகுதியிலிருந்து 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் பாதிப்படைந்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி சாலையில் விழுந்த ராட்சத மரத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். போடு